ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்ல உள்ள இயல் 1 தான் பார்க்க போறோம். ஓகேவா? இயல் 1ல ஒரு 4 டாபிக் குடுத்திருக்காங்க. என்னென்னன்னா, இன்பத்தமிழ், தமிழ் கும்மி அப்படின்னு 2 செய்யுள் பகுதியும், வளர்தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு உரைநடை பகுதியும், கனவு பலித்தது அப்படின்னு சொல்லி ஒரு துணைப்பாட பகுதியும் குடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த 4 டாபிக்கோட ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி தமிழ்ல எந்த ஏரியா வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும்? எந்த ஏரியால வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிக்கணும்? அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க இப்ப தான் வந்து குரூப் 4 எக்ஸாம்க்கு புதுசு. நான் இப்ப தான் வந்து புதுசா என்டர் ஆகுறேன். எனக்கு தமிழ்ல எப்படி படிக்கணும்? என்ன ஏதுன்னு ஐடியா இல்ல. அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அந்த வீடியோவ போய் பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், அந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கெடைக்கும். ஓகேவா? இப்ப வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதி தான் பார்க்க போறோம். இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற செய்யுள எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன். ஓகேவா? இந்த இன்பத்தமிழ் அப்படின்னு நான் சொன்னாலே உங்களுக்கு பாரதிதாசன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துரணும். ஓகேவா? இந்த நுழையும் முன் வந்து இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நுழையும் முன் வந்து எல்லா பாடத்திலயுமே வந்து குடுத்திருப்பாங்க. ஆனா எல்லா பாடத்திலயும் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஆனா இதுல ஒரு சில பாயிண்ட் வந்து இருக்கலாம். போன எக்ஸாம்ல கூட இந்த நுழையும் முன்ல இருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதனால இத வந்து ஒரு ரீட் விட்டுக்கோங்க. இத ஒரு ரீட் விடும்போது உங்களுக்குமே வந்து இந்த பாடத்துக்குள்ள, இல்ல இந்த செயலுக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்? அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்ப இத பாருங்களேன். தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. ஓகேவா? பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரு தமிழ பெருமைப்படுத்தி, தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி தான் இந்த பாட்ட எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்ப தமிழ பத்தி தான் இந்த பாடல் இருக்கும். ஓகேவா? இப்ப வாங்க பாடலுக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன செய்யுள்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாடல படிக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன பாடல படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க பாடல படிக்காம, நேரா ரிவர்ஸ்ல இருந்து வாங்க. ரிவர்ஸ்ல இருந்து வந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நூல்வெளி. ஆசிரியரோட குறிப்பு. சரியா? ஆசிரியர் குறிப்புன்னும் சொல்லுவாங்க, நூல்வெளின்னும் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இத பார்க்கலாம். இந்த பாடல் எழுதியவர் யாரு? பாரதிதாசன். ஓகே. அப்ப பாரதிதாசனினுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். ஓகேவா? பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அப்ப பாரதிதாசன்ங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னா, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக் கொண்டார். அதாவது பாரதியார் மேல இவர் வச்சிருந்த பற்றின் காரணமாக, இவர் வச்சிருந்த மரியாதையின் காரணமாக, இவரோட பேர வந்து பாரதிதாசன்னு மாத்திக்கிட்டாரு. தாசன்னா என்ன அர்த்தம்னா, சிஷியன், மாணவன் அப்படிங்கிற மாரி அர்த்தம். ஓகேவா? அதனால பாரதியோட தாசன் அப்படிங்கிற மாரி பாரதிதாசன் அப்படின்னு இவரோட பெயர மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்கள உள்வாங்கி பாடியுள்ளார். அதாவது ஒவ்வொரு புலவர்களுக்குமே வந்து ஒவ்வொரு மைய கருத்து இருக்கும். அந்த கருத்து தொடர்பா தான் அவங்க எப்பயுமே அவங்களோட பாடல்கள் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதுல பாரதிதாசனோட கருத்துக்கள் எப்படி இருக்கும்னா, பெண் கல்வி, அதாவது பெண்களுக்கு கல்வி உரிமை குடுக்கணும். கைம்பெண் மறுமணம் அதுக்கப்புறம் பொது உடைமை, அதுக்கப்புறம் பகுத்தறிவு. இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள பேஸ் பண்ணி தான் அவரோட பாடல்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதனாலேயே இவர புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர பாவேந்தர் என்றும் போற்றுவர். இவருக்கு வந்து இப்ப இந்த இயல்ல வந்து 2 சிறப்பு பெயர் குடுத்திருக்காங்க. ஒண்ணு புரட்சி கவி, இன்னொன்னு பாவேந்தர். ஓகேவா? இது 2மே நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேரால 3 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? நல்லா கவனிங்க. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். ஓகேவா? 1 பாயிண்டா? செகண்ட் பாயிண்ட். இவருடைய கருத்துக்கள், இவருடைய பாடல்கள் பேஸ் பண்ணி என்னென்ன கருத்துக்கள் இருக்கும்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு 2 பாயிண்ட். ஓகேவா? 3வது பாயிண்ட். இவருடைய சிறப்பு பெயர்கள். புரட்சி கவி, பாவேந்தர் அப்படின்னு சிறப்பு பெயர்கள். ஓகேவா? 3 பாயிண்ட். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி படிங்க. நீங்க பேராவா மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அத மட்டும் படிங்க. பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாத்திக் கொண்டாருங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டா நீங்க நோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப அடுத்து பாடலோட பொருளுக்கு போகலாம். பாடலோட பொருள ஏன் முன்னாடி படிங்கன்னு சொல்றேன்னா, நீங்க அத படிச்சீங்கன்னா, பாட்ட படிக்கும்போது, இந்த பாட்டு எத பத்தி குடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். அமுதம் மிக இனிமையானது.
அதுபோலவே தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அமுதம் வந்து எவ்வளோ இனிமையா இருக்குமோ, அந்த மாதிரி தமிழும் இனிமையானது. அந்த இனிமையான தமிழ் வந்து எங்களோட உயிருக்கு இணையானதுன்னு சொல்றாரு. எங்களோட உயிர் மாதிரி தமிழ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து தமிழுக்கு நிலவென்றும் பெயர். தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பெயர் இருக்கு. இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றதுன்னு சொல்றாரு. அதாவது இப்ப மரம், செடி, கொடிலாம் வளர்றதுக்கு என்ன தேவை? அடிப்படையா நீர் தான் தேவை. நீர் இருந்தா தான் அதனால வளர முடியும். அந்த மாதிரி ஒரு சமூகம் வளரணும். ஒரு சமூகம் நல்லபடியா வளரணும்னா, அதுக்கு தமிழ் தான் அடிப்படையான நீர் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. தமிழுக்கு மனம் என்றும் பெயர். ஓகேவா? இங்க நிலவுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மனம்னு சொல்லியிருக்காரு. 2 பேர் சொல்லியிருக்காரு. என்றும் பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல ஊர்கள் வந்து எப்படி உருவாச்சு? மக்கள் வந்து வாழ்றதுக்காக உருவாச்சு. அந்த மாதிரி தமிழ் வந்து மக்கள் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு சொல்றாரு. இளமைக்கு காரணமான பால் போன்றது. இளமையில பால் எப்படி குடிப்பாங்க எல்லாரும் சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பால் தான் அதிகமா குடிப்பாங்க. பால் தான் முக்கியமான சாப்பாடா இருக்கும். அந்த மாதிரி தமிழும் இளமைக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்றாரு. ஓகேவா? தமிழ் தான் நம்மளோட இளமைக்கு காரணமான பால் போன்றது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றதுன்னு சொல்றாரு. அவங்களோட எழுத்துக்கள வச்சு என்னனாலும் அவங்கனால வந்து ச எழுத முடியும். என்ன உண்மையனாலும் அவங்கனால வந்து சொல்ல முடியும். அதனால அவங்களோட எழுத்துக்களுக்கு அவங்க பயன்படுத்துற அந்த எழுத்தாணி வந்து ஒரு கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? அடுத்து தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. ஆமா, வானம் தான் எல்லை. அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. எல்லாருமே என்ன சொல்றாங்க? அந்த வானமே எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தமிழ் தான் நம்மளோட உயர்வுக்கு எல்லை அப்படின்னு சொல்றாரு. எல்லையாகிய வானம் போன்றது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தேன் குடிச்சா சோர்வு நீங்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் தான் எங்களோட சோர்வை நீக்கக்கூடிய தேன் போன்றது அப்படின்னு வந்து சொல்றாரு. நாங்க தமிழ படிச்சாலே, தமிழ வாசிச்சாலே எங்களோட சோர்வு நீங்கிரும். தேன் மாதிரி எங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? அடுத்து தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அறிவுக்கு நம்மளோட அறிவ வளர்க்கக்கூடிய தோல் போன்ற அறிவ வளர்க்கறதுக்கு அது வந்து துணை கொடுக்கக்கூடிய தோல் போன்றதுன்னு சொல்றாரு. சரியா? அதுக்கப்புறம் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றதுன்னு சொல்றாரு கவிதைக்கு. ஏன்னா வைரம் தான் வந்து ரொம்ப உறுதியானது. இருக்கிற மெட்டீரியல்லே வந்து வைரம் தான் வந்து ரொம்ப உறுதியான ஒரு மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அந்த வைரத்தினால செய்யப்பட்ட வாள் மாதிரியானது தமிழ். கவிதைகளுக்கு தமிழ் வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்ப இதுதான் கன்டென்ட். நம்ம அந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்ப அப்படியே மேல வந்தீங்கன்னா, சொல்லும் பொருளும் குடுத்திருப்பாங்க. அதையும் பாருங்க. நிருமித்த அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? உருவாக்கிய. ஓகேவா? நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம். அடுத்து விளைவு அப்படின்னா விளைச்சல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. இது நம்மளுக்கு தெரியும். சமூகம்னா மக்கள் கூடி வாழ்றதுக்கு பேர் தான் வந்து சமூகம். அப்ப சமூகம்னா மக்கள் குழு. அடுத்து அசதி அப்படின்னா சோர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இதுல விளைவு அப்படிங்கிறது விளைச்சல். அது நம்மளுக்கு ஓரளவு மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து அசதினா சோர்வு. அது நம்மளுக்கு தெரியும். சமூகம்ங்கிறது மக்கள் குழு. அதுவும் நம்மளுக்கு தெரியும். நிருமித்த, உருவாக்கிய அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சத விட இந்த மாரி நம்ம டவுட்டா இருக்கிற விஷயங்கள கேட்பாங்க. ஓகேவா? இப்ப பாடலுக்கு வாங்க. இப்ப இந்த பாடல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க. தமிழுக்கும் இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்ப பாடல்ல வந்து நாங்க எல்லா லைனும் படிக்கணுமா? இல்ல இம்பார்ட்டன்ட்டா வந்து இந்த ஸ்டார் போட்டு குடுத்துருக்காங்களே, இது மட்டும் படிச்சா போதுமா? அப்படின்னு வந்து கேட்பீங்க. எதையுமே நீங்க ஸ்டார் போட்டதும் சரி, இல்ல ஃபுல்லாவும் சரி, நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? நீங்க இந்த பாடல் ஃபுல்லாவே வந்து நீங்க மனப்பாடம் பண்ணா தான் பாஸ் ஆக முடியுங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாட்டோட பொருள் தான் ரொம்ப முக்கியம். இந்த லைன பார்த்தா இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தா போதும். முன்னாடி மாதிரி இந்த ஒரு 2 வேர்ட குடுத்து இப்ப தமிழுக்கும் அமுதென்று பேர். அதுக்கப்புறம் இங்க டேஷ் அப்படின்னு குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தமிழெங்கள் உயிருக்கு நேர். இந்த மாரிலாம் கேள்வி முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த மாரி கேள்விகள்லாம் வந்து அவங்க கேட்கறது கிடையாது. ஓகேவா? அதனால நீங்க அந்த மாரிலாம் டீப்பா படிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பாடலா? அப்ப இதுக்கு பொருள், இத எழுதினவர் யாரு? பாரதிதாசன். அப்படிங்கிறத மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பாடல் வரும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு பொருள சொன்னேன். பொருள் தான் முக்கியம். பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே, இது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? இப்ப பாடல பார்க்கலாம் வாங்க.
தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயர்வுக்கு உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த லைன் நம்ம இங்க என்ன பார்த்தோம்? தமிழுக்கு அமுதம் மாதிரி தமிழ். அந்த தமிழ் வந்து எங்களோட உயிருக்கு இணையானது அப்படிங்கிற பொருள் பார்த்தோம். ஓகேவா? அடுத்த லைன் பாருங்க. தமிழுக்கு நிலவென்றும் பேர். தமிழுக்கு நிலவும்னு ஒரு பேர் இருக்கு. கீழ பார்த்தோமா? அடுத்து இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழ் எங்கள் சமூகத்தின் நிலவுக்கு நீர். அதாவது தமிழ் தான் நம்மளோட சமூகத்த வளர்க்கக்கூடிய வளர்ச்சிக்கு தேவையான நீர் போன்றது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தமிழுக்கு மனம் என்றும் பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். ஓகேவா? தமிழுக்கு மனம்னு ஒரு பேர் இருக்கு. அந்த தமிழ் எங்களோட வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது. நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம். நம்ம பொருள்ல படிச்சோம் இல்லையா? அது இங்க வருது பாருங்க. அடுத்து தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது. இளமைக்கு எப்படி தமிழு? பால் போன்றது. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் போன்றது. இதுக்கான பொருளும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்த லைன் பாருங்க. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் நம்மளோட உயர்வுக்கு வானம் மாதிரி, எல்லையாகிய வானம் மாதிரி. அதே மாரி இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் மாதிரி. அசதிக்கு தேன் மாதிரி தமிழ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். அறிவுக்கு தோல் கொடுக்கக்கூடியது என்னது? தமிழ் தான் அறிவுக்கு தோல் கொடுக்கும். தோல் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவோம்ல, நம்மளோட கஷ்டங்கள்ல தோள் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளோட அறிவுக்கு தோள் கொடுக்கக்கூடியது தமிழ் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். கவிதைகள் எழுதுவதற்கு தமிழ் வந்து வைரத்தோட வாள் மாதிரி, வைரத்துல செய்யப்பட்ட வாள் மாதிரி. அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மொழி, கூர்மையான ஒரு மொழி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இவ்வளவுதான் இந்த பாடல். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ்ல இருந்து இதே மாரி எல்லா செயலும் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். ஓகேவா? 1, 2 வாட்டி ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிருங்க. திரும்ப திரும்ப நீங்க இத ரிவிஷன் பண்ணும்போது எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். ஃபர்ஸ்ட் வாட்டி படிச்சோனே மனப்பாடம் ஆகணும் அப்படின்னு நெனைக்காதீங்க. அது வந்து யாருக்குமே ஆகாது. ஓகேவா? அதனால அதெல்லாம் நெனச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வாட்டி படிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஆர்டர்ல கொஞ்சம் படிச்சு பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம கீழ வந்தோம்னா, கற்பவை கற்றபின் இதுல வந்து எல்லா பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட்டா இருக்காது. இதெல்லாம் வந்து தேவையில்ல. ஆனா இந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த 4வது இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட்ட வந்து நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இந்த மாதிரி பாடல்கள்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. தமிழ பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த இம்பார்ட்டன்ட்டா உள்ள படிக்கிறீங்க தெரியுமா? செய்யுள், உரைநடை அதுல மெயின் டாபிக் இருக்கும் தெரியுமா? மெயின் அந்த சப்ஜெக்ட். அது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ, அதே அளவுக்கு இந்த பின்னாடி இந்த மாரி பாக்ஸ்ல குடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவா. இந்த மாரி பாடல் வரிகள், இந்த மாரி ஒரு சில தலைவர்கள பத்தி, ஒரு சில கவிஞர்கள பத்திலாம் குடுத்துருப்பாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில எக்ஸாம்பிள் குடுத்துருப்பாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து அதிகமான கேள்விகள் வந்து வரும். ஓகேவா? இப்ப இந்த பாடல பார்க்கலாம். வாங்க. தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஓகேவா? இவரும் தமிழ பத்தி தான் பாடியிருக்காரு. இதை பாடினவர் யாருன்னா கவிஞர் காசி ஆனந்தன். ஓகேவா? இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடல்ல ஏதாவது ஷார்ட்கட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கும் எனக்கும், கசக்கும் புளிக்கும், இனிக்கும் இனிக்கும் இப்படி வந்தாலே கவிஞர் காசி ஆனந்தன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இத வந்து எப்படி கொஸ்டினா கேட்பாங்கன்னா, இந்த மாரி ஒரு 2 லைன் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். இந்த மாரி ஒரு 2 லைன குடுத்துட்டு, இத கவிஞர் யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்ப காசி ஆனந்தன். ஓகேவா? இத ஒரு ஷார்ட் ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாரி கசக்கும், இனிக்கும், உனக்கும் எனக்கும் இப்படிலாம் வந்தாலே காசி ஆனந்தன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்ததா புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை எழுதுக. இதுல ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். அடுத்து நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னா நிலவென்று. ஓகேவா? அடுத்து தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழெங்கள். அடுத்து அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அமுது கூட்டல் என்று அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. செம்மை பிளஸ் கூட்டல் பயிர். அதுதான் வந்து செம்பயிர். ஓகேவா? அடுத்து பொறுத்துக ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்ஸரும் பார்த்துருவோம். விளைவுக்கு என்ன? செடி கொடி நான் சொன்னேன்ல, செடி கொடி மரம்லாம் வளரணும்னா நீர் தேவை. அதே மாதிரி நம்மளோட அறிவு வளர்றதுக்கு அடிப்படையான நீர் மாதிரி தமிழ். அப்பனா விளைவுக்கு என்ன தேவை? நீர். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட். அடுத்து அறிவுக்கு என்ன? தோள் கொடுப்பான் தோழன். அப்ப அறிவுக்கு யார் தோள் கொடுப்பா? தமிழ். அப்ப அறிவுக்கு தோள்.
ஓகேவா? இது செகண்ட். அடுத்து இளமைக்கு பால். இளமையில நம்ம பால் தான் அதிகமா குடிப்போம். அப்ப இளமைக்கு பால் போன்றது. அடுத்து புலவருக்கு என்ன? வேல் போன்றது. அவங்க வச்சிருக்க எழுத்தாணி வேல்ன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்ன்னு நீங்க வந்து ஷார்ட் ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் பொறுத்துகளுக்கான ஆன்சர். இத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்ப 2வது செயல் பகுதிக்கு நம்ம போகலாம். தமிழ் கும்மி. ஓகேவா? தமிழ் கும்மி. இந்த பாட்ட எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காரு. ஓகேவா? பெருஞ்சித்திரனார் தான் இந்த பாடல வந்து எழுதியிருக்காரு. இதுல நுழையும் முன்ல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் கும்மி அப்படின்னா, கும்மி அடிக்கிறதுன்னா என்ன? நம்ம தெரியும். நெறைய கோயில்கள்ல, நெறைய திருவிழாக்கள்ல நம்ம பார்த்திருப்போம். எல்லாருமே கூடி ரவுண்டா நின்னு கும்மி அடிப்பாங்க. பெண்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நின்னு கும்மி அடிச்சு ஆடுவாங்க. ரவுண்ட் அடிச்சு ஆடுவாங்க. ஓகேவா? இதுதான் கும்மி. இத பத்தி தான் இந்த பாட்டு. ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் கிடையாது. ஆனா இந்த இந்த பாடல் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா இத எழுதினவரு, இந்த எழுதினவரோட ஆசிரியர், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பெருஞ்சித்திரனார பத்தி நம்ம கண்டிப்பா பார்க்கணும். கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அதே மெத்தட்ல ரிவர்ஸ்ல போயிருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நூல்வழி ஆசிரியர் குறிப்பு. ஓகேவா? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? இவருக்கு ஒரு இயற்பெயர் இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஒண்ணு பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா புலவர்களுக்குமே வந்து ஒரு இயற்பெயர் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் தான் அந்த சிறப்பு பெயர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால அத வந்து ரொம்ப கவனமா நோட் பண்ணுங்க. இந்த இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா 1 கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் கண்டிப்பா எல்லா குரூப் 4 எக்ஸாம்ஸ்லயும் வரும். இவரோட இயற்பெயர் என்ன? இவரோட சிறப்பு பெயர் என்ன? அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. இல்லைன்னா அவங்களோட சிறப்பு பேர் ஒரு 2, 3, 4 சிறப்பு பெயர்கள் இருக்கும் ஒரு சில பேருக்கு. அந்த 4 பேர்ல ஏதாவது ஒரு பேர மாத்தி குடுத்துட்டு, "இதுல இவருக்கு இல்லாத சிறப்பு பேர் எது?" அப்படின்னு தேர்ந்தெடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நான் 3 பேர் வேற வேறயா குடுத்துட்டு, ஒரு பேர் மட்டும் அவங்க சிறப்பு பெயர குடுத்து, "இதுல இவரோட இப்ப பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பேர் என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. இல்ல பாரதிதாசனோட சிறப்பு பேர் இந்த 4 இதுல என்ன? அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதனால சிறப்பு பெயர், இந்த இயற்பெயர்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். பார்த்தீங்களா? சொன்னேன்ல இவரு சாரி ஒரு நிமிஷம். இவரு பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். அடுத்து இவரு கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியகொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியகொத்து, நூறாசிரியம் இப்படிங்கிற நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களையும் நடத்தியிருக்காரு. இதழ்கள்னா என்ன? பத்திரிக்கை, நியூஸ் பேப்பர். ஓகேவா? வெறும் 3 நியூஸ் பேப்பர் நடத்தியிருக்காரு. 4 புக்கு வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? அடுத்து வந்து தனித்தமிழையும், தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். அங்கே பாரதிதாசனுக்கு நம்ம என்ன கருத்து பார்த்தோம்? கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, பெண் கல்வி இந்த மாரி 4 கருத்து பார்த்தோமா? அதே மாதிரி இவரோட கருத்து எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, தனித்தமிழையும், தமிழ் உணர்வையும் பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதான் இவரோட மைய கருத்து. ஓகேவா? அடுத்து இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இவர் எழுதியிருக்க இந்த கனிச்சாறு புக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கனிச்சாறு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து தான் இந்த பாடல் வந்திருக்கு. தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் வந்திருக்கு. அந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூலோட சிறப்பு என்னன்னா, அந்த நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 8 தொகுதி 8 தொகுதிகளா வந்து வெளிவந்திருக்கு. இதோட கருத்து என்ன? இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இவரோட மைய கருத்து 2 இத பேஸ் பண்ணி தான் இருக்கும் இவரோட பாடல்கள். ஒண்ணு தனித்தமிழ், இன்னொன்னு தமிழ் உணர்வு. அப்ப இந்த கனிச்சாறு அப்படிங்கிற புக்ல எத பத்தி இருக்கும்னா, தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஓகேவா? இதுதான் இதுக்கான அர்த்தம். அந்த மைய கருத்து இவரோட கருத்துக்கள் எத பேஸ் பண்ணு அப்படி ஏற்கனவே நம்ம பாரதிதாசன்லயே பார்த்தோம் போன செய்யுள்ல. இது எதுக்காக சொல்றாங்கன்னா, இவரோட பாடல்கள் எத பேஸ் பண்ணி வரும் அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்காக சொல்றாங்க. அந்த மைய கருத்து என்ன அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. ஓகேவா? அப்ப கனிச்சாறுங்கிற புக்ல இருந்து தான் இந்த பாடல் வந்திருக்கு. கனிச்சாறுங்கிற புக் வந்து 8 தொகுதிகள கொண்டது. தமிழுணர்வு நிறைந்த பாடல்கள கொண்டது. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் இதுல. இந்த பாக்ஸ்ல பார்த்தோம்னா, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவரு இவரோட சிறப்பு பெயர் பாவலரேறு. ஓகேவா? இவர் எழுதிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியகொத்து, நூறாசிரியம். 3 பாயிண்ட். அடுத்து இவர் எழுதிய இதழ்கள், நியூஸ் பேப்பர் என்னென்ன? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். 4 பாயிண்ட் ஆச்சு. அடுத்து இவரோட கருத்துக்கள். சரியா? தனித்தமிழ், அதுக்கப்புறம் தமிழ் உணர்வு. சரியா? 5 பாயிண்ட். 5 பாயிண்ட். அதுக்கப்புறம் 6வதா என்ன குடுத்துருக்காங்க? கனிச்சாறுங்கிற புக்ல இருந்து இந்த கனிச்சாறுங்கிற நூல்ல இருந்து இந்த பாடல் வந்திருக்கணும். அந்த கனிச்சாறுங்கிற நூல் 8 தொகுதிகளா வெளிவந்திருக்கணும். அந்த கனிச்சாறுங்கிற நூல் வந்து தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டதுன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப ஆக மொத்தத்துல ஒரு 8 பாயிண்ட். இந்த பாக்ஸ்க்குள்ள இருந்து நம்மளுக்கு 8 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த 8 பாயிண்ட்ட செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி அப்படின்னு சொல்றாரு. அதாவது பல நூறு வருஷங்களை கழிச்சு தமிழ் மொழி நிக்குது. இப்ப நெறைய மொழிகள் அழிஞ்சிருச்சு. நெறைய மொழிகள் அழியும் தருவாயில இருக்கு. ஆனா தமிழ் மொழி இவ்வளவு காலங்கள் கழித்தும், இவ்வளவு சுனாமி, வெள்ளம், புயலு, மழை இது எல்லாத்தையும் தாண்டி, இவ்வளவு இயற்கை பேரிடர்கள் எல்லாத்தையும் தாண்டி, தமிழ் மொழி மட்டும் தான் நிலைத்திருக்கும் மொழி அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? பெருஞ்சித்திரனார். இது ரொம்ப முக்கியம். இத கேள்வியா கேட்பாங்க. ஓகேவா? இத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, பொய்யை அகற்றும் மொழி தமிழ். பொய்ய அகற்றும் மொழி தமிழ். அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மனதுல உள்ள அறியாமையை நீக்கும். தமிழ் நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு இது தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அன்புடைய புலவர்களுடைய பல பாடல்கள், இந்த மாதிரி பல பேர், பல புலவர்கள் நிறைய பாரதி ஆகட்டும், பாரதிதாசன் ஆகட்டும், நிறைய பேர் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி பாடல்கள் பல நிறைந்த மொழின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உண்மையை மட்டும்தான் தமிழ் பேசும் அப்படின்னு சொல்றாரு. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. அறத்தை நம்மளுக்கு தமிழ் அதிகமா சொல்லி தரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாரு. நம்ம சிறந்து வாழ்க்கையில வாழ்றதுக்கு தமிழ் நம்மளுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும்னு சொல்றாரு. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இப்ப ஆழிப்பெருக்கு அப்படின்னா என்ன? கடல் கோள். ஆழினா நம்மளுக்கு கடல்னு தெரியும். அப்ப ஆழிப்பெருக்குனா கடல் கோள். அதுக்கப்புறம் மேதினி அப்படின்னா உலகம். அதுக்கப்புறம் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. அதுக்கப்புறம் உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 4 சொல்லும் பொருளும் நல்லா பார்த்துக்கோங்க. கடைசியா நம்மளோட சேனல்ல 6th உள்ள டோட்டல் சொல்லும் பொருளும், 7th உள்ளது, 8th உள்ளது இது எல்லாமே டோட்டலா கம்பைல் பண்ணி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அப்பப்போ படிக்கும்போதே இதோட பொருள தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பாடல் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப பாடல பார்க்கலாம் வாங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பலநூறு கண்டதுவாம். அறிவு ஊற்றெனும் நூல்வள கொண்டதுவாம். பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். ஓகேவா? இந்த பாடல் எழுதினவர் யாரு? பெருஞ்சித்திரனார். இந்த பாடலை ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ரீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல இது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? 2 3 வாட்டி மட்டும் இந்த பாடலை ரீட் பண்ணிக்கோங்க. இவரோட இந்த ஆசிரியர் குறிப்பு மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப அப்படி நம்ம போனோம்னா இந்த இதுல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம போன இதுல யாரை பத்தி பார்த்தோம்? காசி ஆனந்தனை பத்தி பார்த்தோமா? இந்த இதுல பாருங்க. இந்த இதுல யாரை பத்தி கொடுத்துருக்காங்க? வாணிதாசனை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த பாடல் ரொம்ப முக்கியம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்களின் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகேவா? அப்ப இந்த பாடல் இந்த பாடலும் தமிழை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? இந்த பாடலோட பொருள்லாம் நம்ம படிக்கணும் வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்ல. இதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப தோன்றி தோன்றி தோன்றின்னு வந்திருக்கா, அப்ப இது வாணிதாசனோட பாடல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு 2 3 லைனை கொடுத்து இது யார் எழுதின பாடல் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அதுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். அடுத்து தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் உலகம் சுருங்கி விட்டுரு. அப்ப மேதினி சுருங்கி விட்டுறது. இந்த இடத்துல செயலோட இதை கொடுத்துருக்காங்க. மேதினி சுருங்கி விட்டது. அடுத்து செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. செந்தமிழ்னா அப்ப செம்மை கூட்டல் தமிழ் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். அடுத்து பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பொய் அகற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். அடுத்து பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாட்டு இருக்கும். பாட்டு கூட்டல் இருக்கும்னா பாட்டு இருக்கும்ங்கிறதா சரியான ஆன்சர். அடுத்து 8 பிளஸ் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்கறாங்க. 8 பிளஸ் திசைனா 8 திசை அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா?
இதான் இந்த புக் பேக் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அடுத்து உரைநடை பகுதிக்குள்ள போக போறோம். ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இயலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ, உங்களுக்கான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இயல்ல இருந்து போன வாட்டி 2 கொஸ்டின் வந்திருக்கு. போன குரூப் 4ல நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் தானே, இயல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா நினைக்காதீங்க. இந்த இயல்ல இருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? வேணா நீங்க பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்க. போன வருஷம் கொஸ்டின் எடுத்து பாருங்க. போன வருஷம் குரூப் 4ல 2 கொஸ்டின் வந்து இந்த இயல்ல இருந்து வந்திருக்கு. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான இயல். நல்லா பாருங்க. ஓகேவா? அடுத்ததா உரைநடை உலகத்துல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வளர் தமிழ். இந்த சப்ஜெக்ட் இந்த பாடமும் வந்து தமிழ பத்தினது தான். ஏன்னா இது நம்ம டாபிக்கே பார்த்தோம்ல, மொழி அப்படிங்கிற டாபிக் கீழ வந்தனால இதுவும் தமிழ பத்தினது. இந்த நுழையும் முன்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. அதாவது மூத்த மொழியான தமிழ் வந்து என்னைக்குமே இளமையா இருக்கு, எளிமையா இருக்கு. எல்லார்னாலயும் வந்து யூஸ் பண்ண முடியுது. இனிமையா இருக்கு. இனிமையானதா இருக்கு. வளமையானதா இருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து வளமை மிக்கதா இருக்கு. வளமை மிக்கதா என்ன? டெவலப்டு மொழியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப தமிழ் மொழியோட சிறப்ப பத்தி தான் சொல்லப் போறாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழியாகும். ஓகேவா? இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ல வந்து கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம். சிறந்த கண்டுபிடிப்பு என்ன? மொழி. ஆமா, உண்மைதானே. மொழிய கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம இன்னைக்கு எழுதுறோம், பேசுறோம், 4 விஷயத்த படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். எல்லாமே நம்மளோட கற்பனையில இருந்து, நம்மளோட செயல்திறன்ல இருந்து எல்லாமே மொழினால தான் வந்துச்சு. ஓகேவா? அடுத்து மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும், மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. ஓகேவா? மத்த உயிரினங்களிடமிருந்து மனிதரை வந்து வேறுபடுத்தி காட்டுவது வந்து மொழி தான். இப்ப சிங்கம், புலி அதுகளுக்கெல்லாம் வந்து வந்து எதுவும் கிடையாது. ஆனா நம்ம மனுஷங்களுக்கு மொழி இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது. பார்த்தீங்களா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, மொழி வந்து நாம் சிந்திக்க உதவுகிறது. சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. அதாவது சிந்தித்ததை செயல்படுத்த உதவுது. அடுத்து பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே அப்படின்னு குடுத்துருக்காங்க. பிறர் கருத்தை அறிய உதவும்னா என்ன? இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் அவங்க சொல்றாங்க. மத்தவங்களோட ஒரு கருத்த நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கு? இந்த மொழி தான். இந்த தமிழ் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் 2யும் பெற்றுள்ளன. இந்த உலகத்துல 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்காம். அதுல ஒரு சில மொழிகளுக்கு மட்டும் தான் பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் 2மே இருக்கு. புரியுதா? இப்ப ஒரு சில மொழிகள்லாம் வந்து ரொம்ப இந்த நார்த் சைடு இந்த மாரி சைடுல கிராமத்துலலாம் நெறைய பேசுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து எழுத்து வடிவம் இருக்காது. சும்மா பேச்சு வழக்குல மட்டும் நெறைய மொழிகள் வந்து பேசுவாங்க. எல்லா நாடுகள்லயுமே இருக்கு அந்த மாரி. எழுத்து வடிவம் இருக்காது. ஆனா ஒரு சில மொழிகளுக்கு மட்டும் தான் இந்த பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் 2மே இருக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண, இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச் சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக மொழிகள்ல இலக்கண, இலக்கிய வளம் இலக்கண வளமும், இலக்கிய வளமும் கொண்ட மொழிகள் வந்து சில மொழிகள் மட்டும் தான். அதுலயும் செம்மை மிக்க மொழி அப்படின்னு செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி வந்து ஒரு சில மொழிகள் தான். தமிழ் மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழின்னு சொல்றாங்க. ஓகேவா? உலகத்துல சில மொழிகள் தான் இலக்கண வளம், இலக்கிய வளம் பெற்றிருக்கு. அதுல ஒரு சில மொழிகள் தான் செம்மைமிக்க மொழி. அந்த மாதிரியான மொழிகள்ல தமிழ் செம்மொழி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததா தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவைன்னு சொல்றாங்க. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். இத யார் சொல்றாருன்னா, பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் சொல்றாரு. இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்கலாம். நோட் பண்ணி வைங்க. பல மொழிகள் கற்ற கவிஞர் யார்? அப்படின்னு கேட்டு, கீழ பாரதியார், பாரதிதாசன், பெருஞ்சித்தனார் இந்த மாரி ஒரு 4 பேர குடுத்து யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த மாரி கூற்று வருது தெரியுமா? இந்த மாரி கூற்று வர்றது ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நீங்க கண்டிப்பா படிக்கணும். நீங்க பாடத்துல வேற என்ன படிக்கலைன்னாலும் சரி, இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2மே வந்து பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இது வந்து தமிழோட சிறப்ப பத்தி சொல்லியிருப்பாரு. "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்." அதாவது நான் இதுவரையும் எனக்கு பல மொழிகள் தெரியும்.
நான் கத்துக்கிட்ட மொழியிலே வந்து தமிழ் மொழி மாதிரி ஒரு இனிமையான மொழிய வந்து நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதோட சிறப்ப வந்து வியந்து வந்து பாடியிருக்காரு. வியந்து சொல்லியிருக்காரு. அடுத்து மூத்த மொழி. இதுவும் வந்து பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, "என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய்." புரியுதா? தமிழ் மொழி என்னைக்கு தோன்றுச்சுன்னே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. புரியுதா? "என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய்" என்று தமிழ் தாயின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். இன்னைக்கு இப்ப தமிழ் மொழி தோன்றுச்சுன்னு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ தொன்மையானது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. அதாவது அ என்ன சொல்றாங்கன்னா, "சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில்" ஒரு நிமிஷம் இருங்க. ஃபுல்லா பார்த்துக்குவோம். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் ஆகும். அப்படியென்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனைக் கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் சாலைகள் ரோடுலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் ரூல்ஸ் வந்திருக்கும். புரியுதா? நம்ம முன்னாடி கிராமங்கள்லலாம் வந்து மண் சாலை, தார் ரோடு, மண் சாலை, செம்மண் ரோடு இந்த மாரிலாம் இருந்திருக்கும். ஒரு ஒரு வழி பாதை இந்த மாரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மாரிலாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது ரோடு ஆக்கி, அதுக்கப்புறம் தான் அந்த ரோடுக்குன்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. இங்க வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும். இந்த இடம் வந்து டேஞ்சர் ஜோன். இது வந்து ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ஜோன். இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. விதிகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி பார்க்க போனோம்னா, அதே மாதிரி இலக்கியங்கள் தோணுனதுக்கு அப்புறம் தான், அதாவது உரைநடை, துணைப்பாடம் இந்த மாரி இலக்கியங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இலக்கண விதிகளே தோன்றியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இலக்கண விதிகளே தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்க போனோம்னா, தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு கிடைச்சதிலே மிக பழமையான நூல். தொல்காப்பியம் வந்து ஒரு ஆகச்சிறந்த இலக்கண நூல். ஓகேவா? ஒரு ஆகச்சிறந்த இலக்கண நூல். அதுதான் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதிலே பழமையான நூல்ன்னு பழமையான கண்டுபிடிப்பு தொல்காப்பியம் தான். ஆனா, அது வந்து இலக்கண நூல். அப்ப இலக்கணம் அந்த நூல் இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி இலக்கியம் தோன்றியிருக்கணும்ல. புரியுதா? அப்ப அதுக்கு முன்னாடியே தமிழ் வந்து தோன்றிருச்சு. தமிழ் வந்து சிறந்த வகையில தோன்றிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது தொல்காப்பியம் தான். அதுவே வந்து ஒரு தலைசிறந்த, ஆகச்சிறந்த இலக்கண நூல்னா, அப்ப அதுக்கு முன்னாடி பல இலக்கியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ் வந்து நம்மளால கணிக்கவே முடியாத அளவுக்கு மிக தொன்மையான மொழி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேரா வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து எளிய மொழி. எளிய மொழினா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் மொழி பேசவும், படிக்கவும், எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒலிகள். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால், உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எடுத்துக்காட் எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்விடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் வந்து பேசுறதுக்கும் சரி, எழுதுறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியான மொழின்னு சொல்றாங்க. உயிரெழுத்தையும், மெய்யெழுத்தையும் எப்படி ஒலிக்கணும்னு கத்துக்கிட்டாலே, அது 2யும் சேர்த்து ஒலிக்கும்போதே, நம்மளுக்கு தமிழ் ஈஸியா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எழுத்துக்கள கூட்டி படிச்சாலே தமிழ் மொழி நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே இயல்புன்னு சொல்றாங்க. பாருங்க எடுத்துக்காட்ட பாருங்களேன். ஆ, மு, து அமுது வந்துருச்சு பார்த்தீங்களா? நீங்க கூட்டி படிச்சாலே போதும். இந்த ஆ, மு, து அப்படின்னு 3 எழுத்த கூட்டி சொன்னாலே அமுது அப்படின்னு வந்துரும். ஓகேவா? இது வந்து பேசுறதுக்கு அதனால இது ரொம்பவே எளிய மொழின்னு சொல்றாங்க. அதே மாரி எழுதுறதுக்கும் இது ஏன் வந்து எழுதுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மொழி அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுல உள்ள எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக இருக்கும். வலஞ்சொலி எழுத்துக்கள்னா இந்த மாரி நம்ம ரைட் ஸ்டைல்ல வந்து எழுதுற மாரி இருக்கும். நீங்க எழுதி பாருங்க. ஆ, ஏ, ஔ, ஞ இந்த மாரி விஷயங்கள்லாம் எழுதி பாருங்களேன். அது ஃபுல்லாமே ரைட் சைட்ல உங்களுக்கு ஈஸியா வரும் எழுதுறதுக்கு. அதுவே வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள்னா உங்களுக்கு லெஃப்ட்ல ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். இது வந்து ஒரு சில எழுத்துக்கள் தான் இருக்கும். டா, யா, லா, மா இந்த மாரி எழுத்துக்கள்லாம் வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். இடஞ்சொலி எழுத்துக்கள் என்ன? வலஞ்சொலி எழுத்துக்கள் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த பாக்ஸ் கண்டிப்பா படிக்காம போயிறாதீங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த சொல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? தமிழ், தமிழ்நாடு, தமிழன் இந்த சொற்கள்லாம் எவ்வளோ தொன்மையானது? எப்ப வந்து ஃபர்ஸ்ட்டே எந்தெந்த புத்தகத்துல முன்னாடியே வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்திலே இருக்காம். தமிழ் அப்படிங்கிற சொல் அப்ப இப்ப வந்தது கிடையாது. தொல்காப்பியத்திலே வந்து தமிழ் அப்படிங்கிற வந்து சொல் இருக்காம். என்ன தொடர்ல இருக்குன்னா, "தமிழன் கிளவியும் அதனோடற்றே" அப்படிங்கிற தொடர்ல தமிழ் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அப்ப தொல்காப்பியத்திலே வந்து தமிழ் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்ற குடுத்து இந்த இந்த நூல் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? இந்த கூற்ற குடுத்து, இந்த நூல் என்னன்னு கேட்கலாம். இத நல்லா படிச்சுக்கோங்க. "தமிழன் கிளவியும் அதனோடற்றே" அந்த கூற்று வந்து எங்கிருந்து வந்திருக்கு? அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்ப நீங்க தொல்காப்பியம் அப்படின்னு வந்து எழுதணும். அடுத்து
தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் எங்க வந்திருக்குன்னா, சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்துல, "இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீர் கருதினை ஆயின்" அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்ப இப்ப ரீசென்ட்டா கூட நெறையா ப்ராப்ளம்லாம் வந்துச்சு தமிழ்நாடு பத்தி. அந்த மாரி பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து இப்ப உள்ள பேர் கிடையாது. இப்ப யாரும் வச்ச பேர்லாம் கிடையாது. சிலப்பதிகாரத்துல உள்ள வஞ்சி காண்டத்திலே வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வந்து வந்திருக்கு. இந்த கூற்றையும் குடுத்து, இது எந்த நூல்ல உள்ளதுன்னு கேட்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழன் அப்படிங்கிற சொல் வந்து எங்க வந்திருக்குன்னா, அப்பர் தேவாரத்துல வந்திருக்கு. அப்பர் தேவாரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "தமிழன் கண்டாய்" அப்படிங்கிற ஒரு லைன் வந்திருக்கு. ஓகேவா? இத வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தமிழன் அப்படிங்கிற சொல்லுமே வந்து ரொம்ப தொன்மையான ஒரு சொல் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சீர்மை மொழி. சீர்மை மொழினா என்னன்னா, சீர்மைங்கிறத எப்படி சொல்லலாம்னா, ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒழுக்கம்னா ஒரு டிசிப்ளின். ஒரு டிசிப்ளினா இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? எதுவுமே நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா இருக்கும் இந்த மொழியில. அதாவது நெகட்டிவான விஷயத்த கூட தமிழ் மொழியில வந்து பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க. பாருங்களேன். அததான் இங்க குடுத்திருப்பாங்க. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். ஓகேவா? ஒழுங்குமுறைனா என்ன? டிசிப்ளின் தான் வந்து ஒழுங்கு. அடுத்து தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு அதோட சொல் சிறப்பு வந்து ரொம்பவே குறிப்பிடத்தக்கது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொல்றாங்கன்னு பாருங்களேன். உயர்திணை, அஃறிணை என இரு வகை திணைகள் இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரியா? உயர்திணையோட எதிர் வந்து என்ன வரணும்? தாழ்திணைன்னு வரணும். ஓகேவா? ஆனா தமிழ்ல தாழ்திணைன்னு குடுத்திருக்க மாட்டாங்க. அஃறிணைன்னு குடுத்திருப்பாங்க. அஃறிணைக்கு என்ன பொருள்னா, அல் பிளஸ் திணை. அதாவது உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேவா? ஒரு சொல்லுல கூட நெகட்டிவா விஷயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பாசிட்டிவா குடுத்திருப்பாங்க. அதே மாரி பாகற்காய் பாருங்களேன். பாகற்காய் வந்து கசப்பு தன்மை உடையது. பாகற்காய் வந்து கசப்பு சுவை வந்து உடையது. அப்ப அத எப்படி சொல்லியிருக்கணும்? கசப்பு காய்ன்னு தான் சொல்லியிருக்கணும். சரியா? ஏன் பாகற்காய்ன்னு சொன்னாங்கன்னா, பாகு அல்லாத காய். புரியுதா? பாகு அல் காய். பாகு அல்லாத காய்னா, இனிப்பு அல்லாத காய். பாகுனா நம்மளுக்கு இனிப்புன்னு தெரியும். அப்ப பாகு அல் காய்னா, இனிப்பு இல்லாத காய். கசப்பு காய்ன்னு நெகட்டிவா சொல்லாம, இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. புரியுதா? இந்த மாரி சொல் சிறப்பு உடையது தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வளமை மொழி. வளமையான மொழி. தமிழ் வந்து வளமை மிக்க மொழி. டெவலப்டு மொழி. தொல்காப்பியம். ஏன்னா இதுல எல்லாமே இருக்கு. சரியா? இதுல வந்து இலக்கண நூல்கள் இருக்கு, இலக்கிய நூல்கள் இருக்கு, அறநூல்கள் இருக்கு, மிக தலைசிறந்த காப்பியங்கள் இருக்கு. சரியா? எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு நம்மள்ட்ட இந்த மாரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து நம்மள்ட்ட நூல்கள் இருக்கு. ஓகேவா? இப்ப இலக்கண நூல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொல்காப்பியன், நன்னூல் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த நூல்கள பார்க்க முடியாது. அதே மாரி இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, அப்புறம் அறநூல்கள் எடுத்துக்கிட்டோம்னா, திருக்குறள். திருக்குறள் மாதிரிலாம் இனிமே வந்து ஒரு நூல் வர முடியாது. நாலடியார். திருக்குறள், நாலடியார் வந்து அறநூல்கள். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை வந்து சிறந்த காப்பிய நூல்கள். காப்பிய நூல் நம்ம பார்த்திருக்கோம். இந்த நெறைய பாடல்களும் நம்ம போக போக பார்ப்போம். தமிழ்ல இந்த மாரி எல்லா இலக்கிய, இலக்கண வளம் நிறைந்தது அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த மாரி எல்லா இலக்கண நூல்கள், அறநூல்கள் எல்லாமே வந்து நம்மள்ட்ட தலை சிறந்த நூல்கள் இருக்குங்கிறனால, தமிழ் வந்து ஒரு வளமை மிக்க மொழின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா தொல்காப்பியம் இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இலக்கியங்களை கொண்டது. இலக்கிய நூல்கள் என்னென்னன்னு கேட்பாங்க. அறநூல்கள் என்னென்னன்னு கேட்பாங்க. ஒரு 4 டாபிக்க குடுத்து 4 ஆப்ஷன குடுத்து, இதுல இல்லாத நூல்கள் எது எது? அந்த மாரி வந்து கேட்பாங்க. கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த இத வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். அதாவது ஒரு பொருளுக்கு அதோட பல நிலைகள்ல ஒவ்வொரு பெயர்கள் வந்து தமிழ்ல சூட்டியிருப்பாங்க. ஒரு இப்ப இங்கிலீஷ்லலாம் பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் வரும். தமிழ் வந்து அப்படி இருக்காது. நம்ம நல்லா பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பேர். இத எத எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்னா, பூவினுடைய 7 நிலைகள். அதாவது பூ வந்து ஆரம்பத்துல இருந்து, அது அரும்ப ஆரம்பிச்சதுலருந்து, கடைசியா அது மலர்ந்து பூவாகி கடைசில வாடி போகும் தெரியுமா? அதுவரைக்கும் பெயர்கள் 7 நிலைகள். இதுக்கு வந்து 7 நிலைகள்னு சொல்லுவாங்க. இத போட்டிருக்காங்க பாருங்க. அரும்பு ஸ்டார்ட் பண்றது. அடுத்து மொட்டு இப்படி இருக்கும். முகை, மலர் மலருது. அதுக்கப்புறம் அலர். அதுக்கப்புறம் லைட்டா அதுக்கப்புறம் செம்மல் நல்லா வாடிரும். புரியுதா? இந்த மாரி 7 ஸ்டேஜுக்குமே வந்து தனித்தனி பேர் இருக்கு. ஓகேவா? இத ஒண்ணா வைக்காம தனித்தனி பெயரா வந்து குடுத்து அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மொழின்னு சொல்றாங்க. ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருள்களை குறித்து வருவதும் உண்டு. ஒரு சொல் மட்டுமே ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் வந்து பல பொருள தரும். ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்டான டாபிக். போன வாட்டி இந்த கொஸ்டின் வந்திருந்துச்சு. பாத்தீங்களா, நான் 2 கொஸ்டின் இந்த 7ல இருந்து வந்திருக்குன்னு சொன்னேன்னா, அதுல இது ஒரு கொஸ்டின்.
மா அப்படிங்கிற பொ அ ஒ ஒரு ஒரு மா அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதனுடைய பொருளுக்கு வந்து பெரிய அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்திருந்தாங்க. ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க. பெரிய அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்திருந்தாங்க. அது போக 3 ஆப்ஷன் இதுல இல்லாத ஆப்ஷன் குடுத்திருந்தாங்க. இதோட பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து பிக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின். அதனால இத வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது பின்னாடி ஒரு டேப்லெட் காலம் வரும். அந்த டேப்லெட் காலம் வரும். அந்த டேப்லெட் காலத்த இன்னும் நல்லா தெளிவா படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இத வந்து இந்த இயல்ல வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் இருக்கு. முத்தமிழ்னா என்ன? இயல், இசை, நாடகம். முக்கணி சொல்லுவோம் தெரியுமா? மா, பலா, வாழைன்னு சொல்லுவோம் தெரியுமா? அதே மாரி தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்னு வந்து ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத் தமிழ் அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. இந்த இயல் தமிழோட சிறப்பு என்னன்னா, எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் வந்து ஒரு எண்ணத்த வெளிப்படுத்தும். இப்ப நம்ம இந்த பாடத்த படிக்கிறோம். இந்த பாடத்துல நம்ம தமிழோட என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எண்ணம் வந்து நமக்கு கிடைக்குது பாருங்க. அந்த எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். அதே மாரி இசைத்தமிழ் அப்படின்னா என்னன்னா, உள்ளத்தை மகிழ்விக்கும். இசைத்தமிழ் எப்பயுமே நம்மளுக்கு பாட்டு கேட்டா எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. இசைத்தமிழ் வந்து உள்ளத்த வந்து மகிழ்ச்சிப்படுத்தும். அடுத்து நாடக தமிழ் என்ன பண்ணும்னா, உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். அதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடகத்தமிழ் வந்து நம்மளோட உணர்வுல கலந்து, நம்மளோட வாழ்வ நல்வழிப்படுத்தும்னு போட்டிருக்காங்க. இப்ப நீங்க ரீசென்ட்டா நியூஸ்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து சேர்ந்து இந்த ஆக்சிடென்ட்க்காக, இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக நெறைய கலைஞர்கள வச்சு நாடகங்கள்லாம் நடத்துனாங்க. ஓகே. ஒரு அவேர்னஸ்க்காக, விழிப்புணர்வுக்காக நாடகங்கள் நடத்துனாங்க. இப்ப ரீசென்ட்டா கூட நியூஸ்லலாம் வந்துச்சு. ஏன் அந்த வந்து நாடகமா நடத்தணும்? வேற என்னனாலும் செய்யலாம்ல. ஏன் நாடகமா ஒரு விஷயத்த செய்றாங்கன்னா, ஏன்னா நம்ம அத லைவா அப்படி பார்க்கும்போது, அது நம்மளோட வாழ்வுல கலந்து நம்மள நல்வழிப்படுத்தும். ஓ! இந்த மாரிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஓ! இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தப்பு. அப்படிங்கிற உணர்றதுக்காக தான் நாடகங்கள வந்து உருவாக்குனாங்க. ஓகேவா? நான் இப்ப டிவில வர நாடகத்த சொல்லல. சன் டிவி, விஜய் டிவில வர நாடகத்த சொல்லல. அத தயவு செஞ்சு மறந்துருங்க. படிக்கிற வரைக்கும் அந்த 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 நாடகத்தையே வந்து எரேஸ் பண்ணிருங்க. அப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே அந்த உலகத்திலே நீங்க இல்லன்னு நெனச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து இந்த நாடகத்துக்கு வாங்க. தமிழ்ல வந்து நாடகங்கள் அந்த காலத்துல வந்து ஸ்டேஜ்லலாம் போடுவாங்க தெரியுமா? வள்ளி, தெய்வானை நாடகம் இந்த மாரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? திருவிழால. அந்த மாதிரி நாடகங்கள சொல்றேன். ஓகேவா? அடுத்து தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதியதாக உருவாகி வருகின்றன. அதாவது இலக்கிய வடிவங்கள் வந்து மாறிக்கிட்டே வருது. அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த தமிழ் மட்டும் தான் அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. எப்படின்னு கேளுங்களேன். செய்யுள்னு நம்ம இப்ப வந்து படிக்கிறோம் தெரியுமா? இந்த செய்யுளோட முதல் பேர் முன்னாடி ஆதி காலத்துல என்ன பேர் இருந்திருக்குன்னா, துளிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புது கவிதை அப்படின்றது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கவிதை அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப தான் இத வந்து செய்யுள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாரி தமிழ் கவிதை வடிவங்கள். இது எல்லாமே தமிழோட கவிதை வடிவங்கள் அப்கிரேட் ஆனது. இதே மாரி உரைநடை இருக்கு தெரியுமா? இந்த உரைநடை எப்படிலாம் அப்கிரேட் ஆயிருக்குன்னா, முதல்ல கட்டுரையா இருந்திருக்கு. அப்புறம் புதினம், அப்புறம் சிறுகதை அப்படின்னு வந்து இப்போ வந்து உரைநடை அப்படின்னு வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. ஓகேவா? தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்பலாம் அறிவியல் தமிழ் வந்துருச்சு. அ அதுக்கப்புறம் கணினி தமிழும் வந்துருச்சு. ஓகேவா? இந்த அளவுக்கு வந்து தமிழ் வந்து வளர்ந்துகிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. தமிழ் வந்து அழிவ நோக்கி போகல, வளர்ந்து கொண்டே போகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுலருந்து கண்டிப்பா கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அல், அரசு, மா, பலா, வாழை இது எல்லாமே இலைகள். சரியா? ஆல், அரசு, மா, பலா, வாழை. ஆலமரம், அரச மரம், மாமரம், பலாமரம், வாழை மரம். ஓகேவா? இது எல்லாமே இலைகள். அதுக்கப்புறம் அகத்தி, பசலை, முருங்கை. இது எல்லாமே கீரைகள். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா? அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இது எல்லாமே கீரை வகைகள். அடுத்து அருகு, கோரை அப்படின்னு குடுத்து என்னன்னு கேட்பாங்க. அது வந்து புல். அருகம்புல், கோரைப்புல். ஓகேவா? அருகம்புல், கோரைப்புல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெல், வரகு அப்படின்னா தாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு. அதனால இத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து மல்லித்தழை. இப்ப வீட்லலாம் கருவேப்பில மல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மல்லித்தழை அப்படிங்கிறதுக்கு இது வந்து தலை. மல்லிய வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, தலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி கல்லி தாளைய வந்து மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்பாத்தி கல்லி மடல், தாளை மடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து கரும்பு, நாணல். கரும்ப வந்து தோகைன்னு சொல்லுவாங்க. கரும்பையும், நாணலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, தோகைன்னு சொல்லுவாங்க. கரும்பு தோகை, நாணல் தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பனை ஓலை, தென்னை ஓலை. இது நம்மளுக்கு தெரியும். பனை ஓலை, தென்னை ஓலை இது நம்மளுக்கு தெரியும். அதனால
இது நீங்க பேசிக்காவே அடுத்து இது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இது டிஃபரெண்ட்டா இருக்கு பாருங்க. கமுகு அப்படின்னா கூந்தல் அப்படின்னு அர்த்தம். கமுகு அப்படின்னா கூந்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நெல் வரகுக்கு தாள்ங்கிறதையும், சப்பாத்தி கள்ளி தாளைக்கு வந்து மடல், கரும்பு நாணல் அப்படிங்கிறதுக்கு தோகை, கா அதுக்கப்புறம் கமுகு அப்படிங்கிறதுக்கு கூந்தல். இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எது வந்து நார்மலாவே தெரியாம கொஞ்சம் புதுசா இருக்கோ, அத வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட வேலை வந்து அதான். நம்மளுக்கு தெரிஞ்சத வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம எதுல வந்து டவுட்டா இருப்போமோ, எத வந்து யோசிச்சு பதில் சொல்லுவோமோ, அந்த மாரி கேள்விகள் தான் இங்க கேட்பாங்க. நம்மளால பதில் சொல்லவே முடியாத கேள்விகள கேட்க மாட்டாங்க. நல்லா நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நம்மளால பதிலே சொல்ல முடியாது அப்படிங்கிற கேள்வி டிஎன்பிஎஸ்சி கேட்க மாட்டாங்க. நம்ம யோசிச்சு பதில் சொல்ற மாரி கேள்விகள் கேட்பாங்க. அதனால நீங்க படிக்கும்போதே, நீங்க எதெல்லாம் நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கோ, அத எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இன்னைக்கு காலத்துல இன்னைக்கு இன்டர்நெட் வந்துருச்சு, ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. இவ்வளோ டெக்னாலஜி வந்த காலத்துல தமிழோட சொற்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கு. பாருங்களேன், இணையம் அப்படின்னா இன்டர்நெட், முகநூல் அப்படின்னா Facebook, புலனம் அப்படின்னா WhatsApp, குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின். அதுக்கப்புறம் தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்கிரீன். இந்த மாதிரி நம்ம இப்ப என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி தமிழோட பெயர்களுமே வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அ இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள்கள்லயும், தொலைக்காட்சி ஆகியவற்றிலயும் பயன்படத்தக்க மொழியாக இந்த தமிழ் மொழி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. சரியா? எழுத்து வடிவமே இல்லாத மொழிகள் வந்து நெறையா இருக்கு. வெறும் பேச்சு வடிவில மட்டும் இருக்கிற மொழிகள் வந்து நெறையா மொழிகள் இருக்கு. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம படிக்கிறதுக்கு இப்ப எப்படி இருந்தாலுமே அந்த தமிழ்ல இருந்தாலே போதும். ஆனா கணினியில வந்து நம்மளுக்கு ஏத்தணும்னா பைனரியா தான் ஏத்தணும். நம்பர்ல தான் வந்து கணினியில வந்து ஸ்டோர் ஆகும். கம்ப்யூட்டர்ல வந்து நம்பரா தான் ஸ்டோர் ஆகும். புரியுதா? அது வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அந்த காலத்திலேயே தொல்காப்பியம், நன்னூல் எழுதின காலத்திலேயே கணினியிலக்கும் வந்து பொருந்துற வகையில எழுதியிருக்காங்க. புரியுதா? இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அதுதான் இந்த தமிழ் எண்கள் அப்படின்னு நம்ம வந்து படிக்கிறது. தமிழ் எண்கள் படிச்சிருக்கோம் தெரியுமா? கடலை உருண்டை நன்கு சுவைத்து ருசித்து அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு. இ இத பாருங்களேன். அந்த அளவுக்கு வந்து தமிழ வந்து தொலைநோக்கு பார்வையோட வந்து இது பண்ணி இதெல்லாம் வந்து வியந்து படிக்கணும். இப்படிலாம் நீங்க படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பாடத்த இன்ட்ரெஸ்ட்டா உங்களுக்கு வந்து படிக்க முடியும். அந்த காலத்திலே வந்து கம்ப்யூட்டருக்கு இன்னைக்கு உள்ள கம்ப்யூட்டருக்கு ஏத்த மாரி வந்து அந்த காலத்தில எழுதியிருக்காங்களே! அப்படிங்கிற மாரி வியந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. ஓகேவா? இந்த 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 டாபிக் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இது வந்து தமிழ் எண்கள். இத கண்டிப்பா கேட்பாங்க. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலை உருண்டை நன்கு சுவைத்து, ருசித்து, சாப்பிட்டு சாப்பீடு. ஒரு நிமிஷம் இருங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. கடலை உருண்டை நன்கு சுவைத்து, ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். ஓகேவா? புரியுதா? கடலை ஏங்க எழுத்தே அழிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க. கடலை உருண்டை நன்கு சுவைத்து, ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இதுதான் ஷார்ட்கட். சரியா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. 10க்கு மட்டும் இந்த கா போட்டு 0 போட்டுக்கோங்க. கா தான் இங்க 1க்கு வந்து கான்னு பார்த்துட்டோம்ல. கடலை. அதான் உருண்டைக்கு வந்து உ. அதுக்கப்புறம் நன்கு அப்படின்னா ஞா 3. சுவைத்து அப்படின்னா இந்த சா போட்டு மேல போடணும். சுவைத்துக்கு வந்து சு வந்து கீழ போடுவோம். ஆனா இது வந்து மேல போட்டோம்னா 4. ருசித்து அப்படின்னா 5, சாப்பிடு அப்படின்னா சா போட்டோம்னா 6, என்று ஏ போட்டோம்னா 7, அம்மா அப்படின்னா ஆ போட்டோம்னா 8, கூறினாள் அப்படின்னா 9. ஓகேவா? இதான் ஷார்ட்கட்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மூத்த மொழியான தமிழ், கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புதுமொழியாகவும் திகழ்கிறது. இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும், வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா? அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு செம்மையான மொழிகள நம்ம கத்துக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பெருமை அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த பாக்ஸ வந்து விட்றாதீங்க. இந்த பாக்ஸ்ல இருந்து கேள்விகள் வரும். இது உடனே மனப்பாடம் பண்ண முடியாது. நீங்க 1, 2 வாட்டி வந்து இத படிச்சு, படிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது வந்து ஞாபகம் இருக்கும். இதுக்கும் ஷார்ட்கட் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்றேன். இதெல்லாம் வந்து தனித்தனியா நான் சொல்றேன். இப்பவே உங்களுக்கு வந்து எல்லாமே சொன்னேன்னா, பாதி இது வந்து உங்களுக்கு புரியாது. ஓகேவா? இதுக்கான இது வந்து நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இத மட்டும் பார்த்துக்கோங்க. வேளாண்மை அதாவது இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த சொல் வந்து எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தெரியுமா? தமிழ் வந்து தொல்காப்பியத்துல இருக்கு. தமிழ்நாடுங்கிறது வந்து இதுல இருக்கு. வஞ்சிகாண்டத்துல இருக்கு. அதே மாரி தமிழன் அப்படிங்கிற சொல் வந்து அப்பர் தேவாரத்துல. அதே மாதிரி இதுல இந்த சொற்கள்லாம் அந்த காலத்திலேயே எந்த நூல்கள்ல குடுத்துருக்காங்கங்கிறத குடுத்துருக்காங்க. இப்ப வேளாண்மை அப்படிங்கிற சொல் வந்து கலித்தொகையிலே வந்திருக்கு. திருக்குறள்லயும் வந்திருக்கு. உழவர் அப்படிங்கிற சொல் வந்து நற்றிணையில வந்திருக்கு. பாம்பு அப்படிங்கிற சொல் வந்து குறுந்தொகையில வந்திருக்கு. வெள்ளம் அப்படிங்கிற சொல் வந்து பதிற்றுப்பத்துல வந்திருக்கு. அதே மாதிரி முதலை அப்படிங்கிற சொல் வந்து குறுந்தொகையில வந்திருக்கு. கோடை அப்படிங்கிற சொல் வந்து அகநானூறு. உலகம் அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை அப்படி 3 இதுலயுமே வந்திருக்கு. அப்ப பாருங்க உலகம்ங்கிறதெல்லாம் வந்து இப்போ சொன்ன வார்த்தைகள் கிடையாது. அதெல்லாம் ஆதி காலத்திலேயே வந்து இருந்திருக்கு. அதே மாரி தான் மருந்தும். இங்க பாருங்க அகநானூறு, திருக்குறள் மருந்துங்கிறதெல்லாம் அப்பவே இருந்திருக்கு. ஊர் வந்து தொல்காப்பியத்துல இருக்கு, அகத்திணையில இருந்திருக்கு. அன்பு அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியம், களவியல், திருக்குறள் 3 இதுலயுமே இருந்திருக்கு. அடுத்து உயிர் அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள் அப்படிங்கிற 3 நூல்கள்லயுமே இருந்திருக்கு. அடுத்து மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள் அப்படிங்கிற 3 இதுல இருந்திருக்கு. அதே மாரி மீன் பாருங்க. மீன் வந்து குறுந்தொகை அப்படிங்கிற இதுல இருந்தது. அந்த காலத்திலே மீன்ங்கிற சொல்லாம் இருந்திருக்கு. புகழ் அப்படின்னா தொல்காப்பியம், வேற்றுமையியல் அப்படிங்கிற டாபிக் புக்ல இருந்திருக்கு. ஆல்ரெடி இருந்திருக்கு நூல்கள்ல. அதே மாரி அரசு, அரசுங்கிற சொல்லே வந்து திருக்குறள்ல இருந்திருக்கு. அப்பவே எழுதியிருக்கார் திருவள்ளுவர். அடுத்து செய் அப்படிங்கிற சொல் வந்து குறுந்தொகையிலையும், செல் அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியம், புறத்திணையிலையும், அதுக்கப்புறம் பார் அப்படிங்கிற சொல் வந்து பெரும்பாணாற்றுப் படை அப்படிங்கிற நூல்லையும், ஒளி அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியம்லயும், கிளவியாக்கம்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் முடி அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியம், வினையியல் அப்படிங்கிற நூல்கள்லயும் வந்து இருக்கு. இந்த 20 சொற்கள வந்து திரும்ப திரும்ப ரீட் பண்ணுங்க. இது ஒரே வாட்டி நீங்க மனப்பாடம் பண்ணவே முடியாது. சரியா? எக்ஸாம் போறதுக்குள்ள ஒரு 10, 15 வாட்டி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் இந்த பேஜ எடுத்து வச்சு, வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள் இந்த மாரி சும்மா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி விட்டீங்கன்னா, உங்களுக்கு போதுமான அளவு ஞாபகம் வந்துரும். நீங்க எக்ஸாம்ல ஆப்ஷன வச்சு நீங்க இத அட்டெண்ட் பண்ற அளவுக்கு ஞாபகம் வந்துரும். நம்மளுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப டீப்பா படிச்சுட்டு போய் நம்ம வந்து தமிழ் புலவராவோ, தமிழ் அறிஞராவோ ஆகப்போறது கிடையாது. அதனால அந்த எக்ஸாம் டயத்துல அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு இது எல்லாமே ஞாபகம் வரணும். அதுக்கு என்ன வழியோ, அதுக்கு நீங்க எப்படி உங்களோட மைண்ட தயார்படுத்தணுமோ, அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ரிவிஷன் குடுத்து நீங்க எப்படி படிக்கணுமோ, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த எக்ஸாம் பீரியட் அந்த 3 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு இத வந்து ஆப்ஷன வச்சு உங்கனால லிங்க் பண்ணி போட முடிஞ்சாலே போதும். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க படிச்சிருந்தாலே போதும். வாங்க அடுத்து பார்க்கலாம். இந்த கற்பவை கற்றபின்ல இங்க ஒரு பாடல் குடுத்துருக்காங்க பாருங்க. இவரு யார் எழுதியிருக்கா? கவிஞர் அறிவுமதி வந்து எழுதியிருக்காப்ல. கவிஞர் அறிவுமதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜாலியா. இத பாருங்க எப்படின்னு. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். இந்த இடத்துல பரிவு இது ஏதோ கொஞ்சம் எரரா இருக்கு. பரிவுன்னு போட்டுக்கோங்க. எடுத் 8 திக்கும் புகழ வேண்டும். எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாடல். ஓகேவா? நம்ம வேற எங்கேயுமே அவ்வளவா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாடல்லாம் வந்து இல்ல. அவ்வளவா பார்க்க முடியாது. அதனால பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாடல்னு இந்த மாரி குடுத்தாலே, நீங்க அறிவுமதி அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அறிவுமதி அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மா வச்சுக்கோங்க. இப்ப தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? பழமை. தொன்மைனாலே நம்மளுக்கு தெரியும். பழமைய தான் தொன்மைன்னு சொல்லுவோம். அடுத்து இடப்புறம் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுத நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இடது பிளஸ் புறம் அப்படிங்கிறது தான் இடப்புறம் அப்படின்னு வந்து பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வந்து நம்மளுக்கு சீர் கூட்டல் இளமை அப்படிங்கிறது தான் சீரிழமை அப்படிங்கிறதுக்கு பொருள். ஓகேவா? அடுத்து சிலம்பு பிளஸ் அதிகாரம் அதுதான் சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம். கண்ணகியோட சிலம்ப வச்சு சிலம்ப வச்சு ஆனது தான் இந்த சிலப்பதிகாரம் கதையே. அடுத்து கணினி கூட்டல் தமிழ். அது வந்து கணினி தமிழ். இந்தா இருக்கு பாருங்க. கணினி தமிழ் நடுவுல இத்து வரும். ஓகேவா? அடுத்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் யாரு? சொல்லுங்க.
ஆன்சர் கீழ தமிழ்ல கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் மொழி மாதிரி இனிமையான மொழி எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னவர் யார் சொல்லியிருப்பா? நெறைய மொழிகள படிச்சவர் தான் என்ன சொல்லுவாரு? தமிழ் இந்த மாரி ஒரு மொழிய வந்து நான் படிச்சதே இல்லன்னு சொல்லுவாரு. அப்ப நெறைய மொழிகள் படித்தவர் யாரு? பாரதியார். இந்த மாரி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? சொன்னேன்னா, இந்த ஆன்சர் வந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப இத பாருங்க. மா என்னும் சொல்லின் பொருள். இங்க நம்ம பார்த்தோம் பாருங்க. இங்க வாங்களேன். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இங்க நம்மளுக்கு விலங்குன்னு குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இங்க பார்ப்போம். என்ன ஆன்சர் குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன ஆப்ஷன்ல குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்க பாருங்க. மா என்னும் பொருள் என்ன? விலங்கு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? விலங்கு. இந்த மாரி 4 ஆப்ஷன் குடுத்து, இந்த மாரி கொஸ்டின் போன வாட்டி வந்துச்சு. இந்த மாரி 4 ஆப்ஷன் குடுத்து, இதோட பொருள் என்னன்னு கேட்பாங்க. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து, கோடிட்ட இடங்கள். இதுல வந்து நாம் சிந்திக்கவும், சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். த மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில், அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஓகேவா? கணினிக்கு வந்து எப்பயுமே பைனரி சிஸ்டம் தான். கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் நம்பர்ல தான் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த பாடம் முடிஞ்சுச்சு. அடுத்து நம்ம துணை பாடத்துக்கு போவோம். துணை பாடத்துல இந்த கனவு பழித்தது அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும், இது நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டான லெசன் கிடையாது. இதுல லெசனா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா இதுல ஒரு சில மேற்கோள்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத மட்டும் நான் சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நுழையும் முன்ன வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா? அப்படின்னு சொல்லி. அப்ப இலக்கியங்கள் அந்த காலத்துல தமிழ்ல சயின்டிஃபிக்கா என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பாடம் இருக்கும். பாடம் ஃபுல்லா இருக்காது. ஒரு சில பகுதிகள் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதாவது இன்சுவை, அதுக்கப்புறம் அவங்களோட அத்தை 2 கேரக்டர். இந்த இன்சுவைங்கிறவங்க தான் வந்து அவங்க அத்தைக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவாங்க. என்ன லெட்டர்னா, அவங்களுக்கு விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கும். சரியா? இளம் அறிவியல் ஆய்வாளரா பணிக்கு தேர்வாகியிருப்பாங்க. யாரு? இந்த இன்சுவைங்கிற பொண்ணு. அவங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது, அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க தமிழ் வழி கல்வி தான் படிச்சிருப்பாங்க. அந்த தமிழ் மீடியத்துல அவங்க படிக்கும்போது, எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "தமிழ் மீடியத்துல நீங்க படிச்சீங்கன்னா, உங்களால வந்து சயின்டிஸ்ட்லாம் ஆக முடியாது. நீங்க வந்து சயின்டிஸ்ட்லாம் ஆக முடியாது. உங்கனால வந்து அறிவியல் இதுலலாம் வந்து வேலைக்கு போக முடியாது." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அத வந்து இவங்க அந்த காலத்து அந்த சின்ன வயசுல வந்து அவங்க அத்தைக்கு வந்து இந்த மாரி லெட்டர் எழுதி, இந்த மாரி எல்லாரும் சொல்றாங்க. என்னால வந்து சயின்டிஸ்ட் ஆக முடியாதா? தமிழ் வழியில படிச்சா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க அத்தை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. தமிழ் வழியில படித்த எவ்வளவோ பேர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அறிஞர்களா இருக்காங்க. அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லி ஊக்கப்படுத்தியிருப்பாங்க அவங்கள. ஊக்கப்படுத்தி அவங்க பெரிய ஆளா வளர்ந்து, அவங்க வந்து இளம் அறிவியல் ஆய்வாளரா வந்து பணியில சேரப் போறாங்க. அதுக்கான ஒரு லெட்டர் தான் வந்து அவங்க அத்தைக்கு எழுதியிருப்பாங்க. அப்ப அவங்க அத்தை என்ன ரிப்ளை பண்றாங்கங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக். இது வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இங்க இருந்து தான் நம்மளுக்கு பாடமே ஆரம்பிக்குது. இங்க பாருங்க. "இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கிக் கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி தமிழில்." இதெல்லாம் வந்து அந்த வாழ்த்து. சாதனை மொழி ஒரு தடையே இல்லை. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம்ல படிச்சவங்கலாம் நெறைய பேரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. தமிழ்ல தான் படிச்சிருக்கோம். தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கோம். நம்மளாலலாம் முடியுமான்னு நெனைக்கிறவங்களுக்கான ஒரு பாடம் இது. அவங்கலாம் வந்து இத நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்து பாருங்க. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். ஓகேவா? தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். அதுல பாருங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். நிலம், நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம் இது 5ம் கலந்தது தான் இந்த பூமி அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஆனா இத தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். தொல்காப்பியத்திலே வந்து இத தொல்காப்பியர் சொல்ட்டாரு.
இப்பதான் வந்து இத ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா இத வந்து தொல்காப்பியரே வந்து அப்பவே சொல்ட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியிருக்காரு தொல்காப்பியர். அந்த காலத்திலே வந்து நிலம், நீர், ஆ நெருப்பு, ஆகாயம், காற்று இது 5ம் கலந்தது தான் பூமின்னு சொல்லியிருக்காரு. ஓரறிவுல இருந்து ஆறறிவு வரைக்கும் உயிர்கள வகைப்படுத்தவும் செஞ்சிருக்காரு. ஓகேவா? இந்த வரிகள் வந்து எங்க இருக்குன்னா, இந்தா இருக்கு பாருங்க. இத பாருங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதோட பொருள் தான் வந்து இந்த நிலம், நீர், ஆகாயம், காற்று அனைத்தும் கலந்தது உலகம்ங்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த இந்த மேற்கோளோட பொருள் அடுத்து பார்ப்போம். இங்க பாருங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிறது எங்க வந்திருக்குன்னா, கார் 40ல வந்திருக்கு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து நம்மளுக்கு மழையா பொழியும். சரியா? அப்படிங்கிற பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை அப்படிங்கிற நூல்லயே வந்துருச்சு. இது வந்து சயின்டிஃபிக்கலி நம்மளுக்கு தெரியும். கடல் நீர் வந்து மேகமாகும். மேகம் வந்து குளிர்ந்து நம்மளுக்கு மழை பெய்யுங்கிறது சயின்டிஃபிக்கா லேட்டா தான் ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை அப்படிங்கிற நூல்கள்லாம் அந்த காலத்திலேயே வந்து சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிறது அறிவியல் கருத்து. திரவப் பொருட்கள எவ்வளவு அழுத்தினாலும் நம்மளால அதோட அளவ வந்து சுருக்க முடியாது அப்படிங்கிறது அறிவியல் கருத்து. இத வந்து ஔவையார் வந்து அந்த காலத்திலேயே அவங்களோட பாடல்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "ஆழ அமிக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? இந்த மேற்கோள்கள்லாம் ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் வந்து குடுத்து கேட்பாங்க. இது வந்து எந்த நூல்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. அதனால இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதி இத யார் எழுதுனதுன்னே கூட கேட்கலாம். இங்க பாருங்க ஔவையார் பாடல்னு வந்திருக்கு. அப்பன்னா இந்த 2 வரிய குடுத்து இத எழுதியவர் யார் அப்படின்னு கூட கேட்பாங்க. அடுத்து பாருங்க. "நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு" அப்படிங்கிற மேற்கோள் எங்க வந்திருக்குன்னா, பதிற்று பத்து அப்படிங்கிறதுல இருந்து இந்த லைன் எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. போர்க்களத்துல காயங்கள் ஏற்படுவது இயல்பு. ஓகேவா? வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. வீரர் ஒருவரோட காயத்த அந்த காலத்திலே வெண்ணிற ஊசிய வச்சு தச்சிருக்காங்க. அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுல இன்னொரு லைன் வரும் பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. இதுவும் அத பத்தினது தான். நற்றிணையிலயும் அத பத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. "கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பொருள்னா, சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம் பற்றிய செய்திகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்பன்னா அந்த காலத்திலேயே அறுவை சிகிச்சையே பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த காலத்துல தான் சர்ஜரிலாம் இருக்கு. இவ்வளோ ஆப்பரேஷன்லாம் பண்றாங்கன்னு நெனைக்கிறோம். அந்த காலத்திலேயே போர்ல அடிபட்ட ஒரு வீரருக்கு வெள்ள ஊசிய வச்சு தச்சிருக்காங்க. சுறாமீன் தாக்கிய ஒரு நபருக்கு வந்து நரம்ப வச்சு தச்சு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து எவ்வளோ நம்ம வந்து தொலைநோக்கு பார்வையோட அந்த காலத்திலேயே வந்து எவ்வளோ அறிவார்ந்தவங்களா வந்து தமிழர்கள் வந்து இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அதாவது ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பொருள வந்து நம்ம பக்கத்துல பார்க்கலாம். டெலஸ்கோப் வழியா அப்படிங்கிறத யார் சொன்னா அப்படின்னா, கலீலியோ கலிலி தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னது. ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடியே திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல்ல கபிலர் வந்து ஒரு வரி எழுதியிருக்காரு. அது என்னன்னு பாருங்க. "தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும்." புரியுதா? "தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும்" அப்படின்னு கபிலர் அந்த காலத்திலேயே இத வந்து சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோங்கி வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு தினையளவு கூட இல்லாத சிறு புல்நீர். அந்த காலையில பனி பெய்யும்போது புல்வெளிகள்ல போய் பார்த்தோம்னா, வயக்காடு இந்த மாரி இடங்கள்ல போய் பார்த்தோம்னா, அந்த புல்ல வந்து மேல ஒரு ட்ராப் அந்த நீர் வந்து இருக்கும். அப்படியே அந்த பனி பெஞ்சு அந்த நீர் வந்து அப்படியே நிக்கும் இல்லையா? அந்த நீர்ல பார்த்தோம்னு வைங்களேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற மரமா இருந்தாலும் சரி, இல்ல மலையா இருந்தாலும் சரி, அந்த சின்னோண்டு தண்ணி ட்ராப்க்குள்ள அது அப்படியே தெரியும். புரியுதா? அதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. "தினையளவு போதா சிறு புல்நீர்." ஒரு தினை அளவு கூட இல்ல. அந்த புல்லு மேல உள்ள அந்த நீர் வந்து ஒரு சின்னோண்டு ஒரு துளி. அதுல வந்து அவ்வளோ பெரிய பனைமரமே வந்து தெரியும். அப்படின்னு வந்து கபிலர் வந்து அன்னைக்கே சொல்லியிருக்காரு. கலீலியோ சொன்னத கபிலர் எப்பவோ சொல்லிட்டாரு. சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் உனக்கு வசதியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க அத்தை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அறிகுறி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து செஞ்சீன்னா உனக்கு மோட்டிவேஷனா இருக்கும்.
நீ வந்து நெறைய கத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது தமிழ் வழியிலே பயின்று அறிவியல் அறிஞர்கள், சயின்டிஸ்ட் ஆனவங்களோட பெயர்கள் குடுத்துருக்காங்க. யார் யாருன்னு பாருங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை. இவரையும் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து இஸ்ரோவின் தலைவர் சிவன். நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. சிவன். ஓகேவா? மோடிய கூட கட்டி பிடிச்சு அழுதாரு தெரியுமா? ஒரு போன இதுல வந்து ராக்கெட் வந்து சந்திரயான் 2 வந்து ஃபெயில் ஆனப்ப, இவர் வந்து ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போய் அழுதாரு. இவர் தான் வந்து சிவன். அவர் தான் வந்து இஸ்ரோவோட தலைவர் சிவன். இவங்க எல்லாருமே வந்து இவங்க 3 பேருமே வந்து தமிழ் மீடியத்துல படிச்சு சயின்டிஸ்ட் ஆனவங்க. ஓகேவா? அப்ப தமிழ் மீடியம்ங்கிறது வந்து தமிழ் வழியில படிக்கிறோம். இந்த இதுல வந்து படிக்கிறோம். இந்த லாங்குவேஜ்ல படிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நம்மளோட கனவுகள, நம்ம லட்சியத்த அடையறதுக்கு நம்ம என்ன லாங்குவேஜ்ல படிக்கிறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம எப்படி படிக்கிறோம், நம்ம எப்படி நம்மளோட அறிவ வந்து வளர்த்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த துணை பாடம். ஓகேவா? இதோட இந்த இயல் வந்து முடியுது. இலக்கணம் வந்து நான் உங்களுக்கு மொத்தமா வந்து கம்பைல் பண்ணி குடுக்குறேன். ஓகேவா? தனித்தனியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயுமே வந்து அணி இப்ப 6த்லயும் இருக்கும், 8த்லயும் இருக்கும், 9த்லயும் இருக்கும். ஓகேவா? இந்த மாரி எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே கவர் ஆகும். இத மொத்தமா கம்பைல் பண்ணி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? நான் மொத்தமா கம்பைல் பண்ணி அது உங்களுக்கு தனியா தரேன். இப்ப இதோட இந்த வீடியோவ வந்து முடிச்சுக்கிருவோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா, இந்த இந்த இயல் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ ஏன் இவ்வளோ லென்த்தா இருக்குன்னா, இந்த இயல் வந்து ரொம்ப முக்கியம். போன குரூப் 4 எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. 2 கொஸ்டின்ல வேல போனவங்க நெறையா பேர் இருக்காங்க. 2 கொஸ்டின்ல வேலைக்கு போனவங்களும் நெறையா பேர் இருக்காங்க. புரியுதா? இத வந்து மனசுல வச்சுக்கிட்டு இந்த இயல படிங்க. இந்த இயல் ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் இவ்வளோ லென்த்தா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவ பார்த்து முடிச்சுட்டு, இப்பவே கையோட புக்க எடுத்து வச்சு இந்த லெசன் அப்படியே படிச்சுங்க. அப்படியே ரீட் பண்ணி முடிச்சீங்கன்னா, நான் சொன்னதுக்கும் நீங்க அத பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஆமா, ஆமா, ஆமா. இது தெரியும். ஆமா. அப்படிங்கிற மாரி உங்களோட மைண்ட் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே வரும். இது எனக்கு தெரியும், தெரியும், தெரியும் அப்படிங்கிற மாரி வந்துச்சுனாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த பாடத்த டக்குன்னு நீங்க படிச்சு முடிச்சுருவீங்க. ஒரு 1/2 மணி நேரத்துல முடிச்சுருவீங்க. ஓகேவா? இப்ப இதோட இந்த வீடியோவ வந்து நம்ம முடிச்சுக்கிருவோம். அடுத்த இயலுக்கான வீடியோ இன்னைக்கு நைட்டு அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில வந்து உங்களுக்கு வந்துரும். அடுத்து 6த் ஸ்டாண்டர்ட் நியூ சமச்சீர் புக்ல உள்ள இயல் 2க்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நாளைக்கு வந்துரும். ஓகேவா?